இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ரெலவெண்டா ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ அதில் காஸ் என் டீட்டா சைன் என் டீட்டா இதுக்கு ரெலவெண்டான இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். 1/n 1/n+1 1/n+2 அப்புறம் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு நோட்ஸ் எழுதுங்க. உங்கள் கைப்பட நோட்ஸ் எழுதுனா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் ஃபைண்ட் இசட் ஆஃப் காஸ் என் டீட்டா. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம டெஃபினிஷனை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே அப்படிலாம் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு என் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ nth டேர்ம் வரை ஜென்ரல் பார்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். z ஆஃப் a என்ன இருந்ததுன்னா z/z-a. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு தான் நம்ம இதே பேஸ்டாக தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிள். வித்தின் 4 to 5 ஸ்டெப்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் வந்துடும். பட் பேசிக்காக நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும். ஞாபகம் வந்துச்சுன்னா அழகாக எழுதிடலாம். இப்போ ட்ரை பண்ணலாமா? கான்சிடர் ஆக்சுவலி நமக்கு காஸ் என் டீட்டா மட்டும்தான் கேட்டிருக்காங்க இந்த பார்ட்டில். ஒருவேளை சைன் என் டீட்டா நமக்கு செகண்ட் பார்ட்டாக கேட்கலாம். இருந்தாலும் ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியுமோ அந்த பேட்டர்னில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான ரிசல்ட்டை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம். Consider z of e power I theta power n equivalent to இங்கே ஏவா இருந்தால் இங்கே ஏ போட்டோம். நம்ம இப்போ e power I thetaக்கு ஜென்ரலாக தான் எடுத்துருக்கிறோம். ஸோ e power I theta. e power I theta means cos theta plus I sin theta. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்படி தான் கோட் பண்ணுவோம். ஸோ அந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம். இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா? e power I டிமோய்வஸ் லாவைஸ் நம்ம இந்த எண்ணை உள்ளே கொண்டு வந்துடலாம். e power I n theta equivalent to z bar z minus இங்கேயும் e power I thetaக்கு பதிலாக இந்த ரிசல்ட்டை ஒர்க் அவுட் பண்ணு. இது பேசிக் ரிசல்ட்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செமஸ்டரில் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. அதில் இந்த டேர்ம்லாம் நம்ம கோட் பண்ணியிருப்போம். ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக இன்ட்ரடக்ஷன் இப்போ கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் e power I thetaனா இந்த ரிசல்ட் தான் அப்படிங்கிறத மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆச்சு. அதுக்கடுத்து எழுதியாச்சு. இங்கே ஃபங்க்ஷன் 2 இருக்குது. Z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்க்கணுங்கிறப்ப தனித்தனியாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஞ்சுகேட் எடுக்கிறதுக்கு z minus cos theta minus I sin theta. ஸோ எழுதிக்கோங்க. காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது மைனஸாக இருந்ததுன்னா ப்ளஸில் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ மேலே கீழேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸில் எழுதிக்கோங்க. ஸோ எழுதினீங்கன்னா எழுதிக்கலாம் z into z minus cos theta ப்ளஸ் sin theta காமனாகவே போட்டுக்கோங்க. இங்கே a minus b a plus b அப்படின்னு அந்த என்ன இருக்கலாம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குமா? ஸோ அப்போ z minus cos theta ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் theta எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருந்திருக்கலாம்? முடிஞ்ச அளவு மல்டிப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்து இந்த ஜெட்டை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன இருக்கலாம் z ஸ்கொயர் மைனஸ் z காஸ் டீட்டா. இந்த ஜெட்டை உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஒரே ஸ்டெப்பில் எழுதியாச்சு. z/i sin டீட்டா எழுதியாச்சு. டினாமினேட்டரில் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த sin ஸ்கொயர் டீட்டா இங்கே எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. நாங்கள் ஆர்டருக்காக இப்படி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு தெரிஞ்சது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும். ட்ரிக்னாமெட்ரி பேசிக் ரிசல்ட்ஸ் தான். அப்போ இது எழுதுனா என்ன வந்துக்கலாம் z ஸ்கொயர் மைனஸ் z காஸ் டீட்டா ப்ளஸ் z. இது வந்து இமேஜினரி பார்ட்டாக இருக்குது. ஸோ தனியாகவே நாங்கள் எழுதிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ z/i sin டீட்டா. இங்கே z ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1. இந்த ரிசல்ட் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போதைக்கு இதை ரெடியூஸ் பண்ண வேண்டாம். தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ z ஸ்கொயர் மைனஸ் z காஸ் டீட்டா டிவைடட் பை தட்ஸ் வேல்யூ. இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கலாம். இப்போ நமக்கு e power I thetaனா நமக்கு என்ன தெரியும்? cos n theta ப்ளஸ் I sin n theta. இப்போ வந்திருக்கிற ரிசல்ட் எழுதுங்க. அப்போ ரியல் பார்ட்டோட கம்பைன் பண்ணுங்கள். I இமேஜினரி பார்ட்டோட கம்பைன் பண்ணுங்கள். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் z of cos n theta equivalent to that is value z of sin n theta value இந்த வேல்யூ. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் cos n theta தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர். ஒருவேளை நமக்கு சப்டிவிஷனாக கொஷினில் sin n theta வேலை கேட்டாங்கன்னா இதே ப்ரொசீஜர் இதை இப்போ பார்த்த கண்டென்ட்டே எழுதிட்டு இந்த வேலையை நீங்கள் ஃபைனல் ஆன்சராக புட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ரிசல்ட்டு. இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா இதில் நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல. இங்கே நமக்கு என் டீட்டா ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ்டாக ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தோம். e power I thetaன்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்க. காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கடுத்து ரெடியூஸ் பண்ணதுக்கு அடுத்து ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணதுலேயே நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிட்டு. அண்ட் இந்த ரிசல்ட் ரெலவெண்ட்டாகவே நம்ம இன்னொரு ரிசல்ட்டை சேர்த்து பார்த்துடலாம். ஃபைன் z of
hn theta z of sin hn theta. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் கொஷின் கொடுக்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? நமக்கு ஹாஸ் என் டீட்டா சைன் என் டீட்டா தான் நம்ம பார்த்துருந்தோம், அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதில் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கன்சிடர் z of cos h n theta இருந்ததுன்னா z of cos I n theta, h theta இருந்தாலும் p of cos I theta. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ இதை n into I theta மாற்றிக்கலாமா? இப்போ தான் பார்த்தோம் cos n theta ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். z square by z cos theta divided by z square minus 2z cos theta plus I1. இது வந்து cos n theta ஓட வேல்யூவை நம்ம இங்கே தீட்டான்னு போட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ரிசல்ட் ஹைப்பர்போலிக்கை பொறுத்தவரை நம்ம என்னென்ன எடுக்க சொல்லியிருக்காங்க? cos h theta வந்தால் I thetaன்னு எடுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் தீட்டா இருந்ததில்ல அங்கெல்லாம் I theta மட்டும் கோட் பண்ணிக்கலாம். That is z square minus z cos I theta divided by z square minus 2z cos I theta plus 1. இதுக்கடுத்து இது எதுவும் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆன்சரை அதோட நிப்பாட்டிக்கலாம். நமக்கு தெரிய வேண்டிய ரிசல்ட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த நமக்கு ப்ரீவியஸாக பார்த்த ரிசல்ட்டோட கம்பைன் பண்ண முடியும். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை n theta ரெலவெண்ட்டாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். 2 நிமிஷத்தில் நம்ம எழுதிடலாம். அடுத்த சப்டிவிஷனா sin h n theta. sin h n theta நம்ம என்ன எழுதிக்கலாம்? sin h theta வந்தால் 1/i sin I theta. இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா z ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு எழுதிக்கணும். z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு 1/i sin n I theta எழுதிக்கலாமா? தட் இஸ் 1/i z ஆஃப் sin n I theta. இதனோட ரிசல்ட் தான் நம்ம என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். z ஆஃப் sin n thetaங்கிறது z sin theta divided by z square minus 2z cos theta plus 1. ஒரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் ஒரே கண்டென்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதோட கண்டினியூட்டி என்னங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் இன்றைக்கி கிளாஸ்லேயே நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். 1/i of z of sin n theta. இதோட எக்ஸ்பென்ஷன் இப்போ பார்த்ததை எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அடுத்து எங்கெங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் I thetaன்னு போட் பண்ணிக்கலாம். ஸோ 1/i iz sin h theta divided by z square minus 2h cos h theta. I thetaன்னு இருந்தாலே நம்ம hல கோட் பண்ணிக்கலாம். for our convenient சூஸ் பண்ணிக்கோம். divide plus 1. that is our final answer. இவ்வளோ தான். 2 ஸ்டெப் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்ததை இந்த இடத்துல அப்ளை பண்ணோம். டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிது. And last find z transform of cos n pi by 2 and sin n pi by 2. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க. இந்த z transformல cos n theta ஆல்ரெடி நம்ம பார்த்து அந்த ரிசல்ட் எழுதிக்கோங்க. ஒரே ரிசல்ட் தான் பாருங்க. இந்த கான்வர்சேஷனுக்கும் நமக்கு தேவைப்பட்டது, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் டெரிவேஷனுக்கும் தேவைப்பட்டது. இங்கே தீட்டாக்கு பதிலாக பை பை 2 இருந்ததுன்னா ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். புட் தீட்டா ஈக்குவல் டு பை பை 2 இருந்ததுன்னா ஈக்குவேஷன் 1 and 2ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ காஸ் n பை பை 2 எங்கெங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் பை பை 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். காஸ் பை பை 2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 0. அப்போ z ஸ்கொயர் மைனஸ் z இன்ட்டு 0. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக 0 ஆகும். நியூமரேட்டரில் z ஸ்கொயர் மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் இது 0 ஆகிடும். அப்போ z ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் 1. தட் இஸ் அவர் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி சைனுக்கு பார்க்கலாமா? z ஆஃப் சைன் n பை பை 2 இருந்ததுன்னா z இன்ட்டு ஆல்ரெடி நம்ம அந்த ரிசல்ட்டை ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதில் தீட்டாக்கு பதிலாக பை பை 2 மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண என்ன வந்துருக்கலாம்? z ஸ்கொயர் சைன் பை பை 2 டிவைட் பை z ஸ்கொயர் மைனஸ் 2z காஸ் பை பை 2 ப்ளஸ் 1. சைன் பை பை 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1. அப்போ z இன்ட்டு 1. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ 0. ஸோ இதை விட்டுருங்க. மைனஸ் 2 இன்ட்டு 0 0. அப்போ z ஸ்கொயர் ப்ளஸ் 1. அவ்வளோதான். இதுக்கடுத்து இது எதுவும் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ z பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1. தீட்டாவோட வேல்யூ பை பை 2 தீட்டா பை 2 இருந்தால் பை பை 2 இருந்தால் நம்ம இந்த ப்ரொசீஜரில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கிளாஸில் நம்ம 3 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். காஸ் n தீட்டானா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, சைன் n தீட்டா இது ரெண்டும் சேர்த்து ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எப்படி ரிசல்ட்ஸ் பார்க்குறது, அண்ட் தீட்டாவோட வேல்யூ பை பை 2க்கு மட்டும் நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. z ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ கேட்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது. இந்த 3 ப்ராப்ளத்துக்கும் ஒரே ரிசல்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு பார்த்த இந்த பேட்டர்னோட ரிசல்ட்டும் நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணி எழுதிட்டிங்கன்னா போதும். மற்ற ரெண்டுமே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷனில் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு கொஷின் பார்ட் பி கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை பார்ட் சியில் காமனாக எல்லாமே கம்பைண்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapillai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ரெலவெண்ட்டான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.